அமரன் திரைப்படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயனுடைய திரை வாழ்க்கை வேறு லெவலில் மாறிவிட்டுனே தான் சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 340 கோடிக்கு மேலே வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டிலே அதிகமாக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்களில் 2வது இடத்தை பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டோட தரமும் உயர்ந்தது. அமரன் படத்துக்கு பிறகு சிவகார்த்திகேயன்கிட்ட கைவசம் 2 படங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகிட்டு வரும் SK23 மற்றும் சுதா கொங்கரா இயக்கி வரும் பராசக்தி திரைப்படம். இதில் சமீபத்தில் பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் ரசிகர்கள் அனைவருமே சர்ப்ரைஸ் கொடுத்திருந்த நிலையில் அடுத்த சர்ப்ரைஸ் கொடுக்கும் வகையில் SK23 படமும் தயாராகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், விக்ராந்த், ருக்மணி வசந்த், வித்யுத் ஜமால் ஆகியோர் இணைந்து நடித்த வரும் SK23 படத்தோட டைட்டில் டீசர் வெளியாகி இருக்கு. அதுவும் சிவகார்த்திகேயன் பிறந்தநாளான பிப்ரவரி 17ஆம் தேதி ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கும் வகையில் இந்த படத்தோட டைட்டில் டீசர் படக்குழு வெளியிடவும் தயாராகிட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.